பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. பிலிப்பியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் நாம் சில காரியங்களை நாம் எதிர்கொள்ளும் பொழுது, சில காரியங்களை நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும் பொழுது நாம் பலவீனப்பட்டு போகிறோம். நமக்கு நம்முடைய சக்திக்கு மிஞ்சினதான சில காரியங்களை நாம் செய்ய வேண்டியதான அல்லது ஈடுபட வேண்டியதான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, என்னால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மேற்கொண்டு ஜெயிக்க முடியுமா என்றதான ஒரு சந்தேகம் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினாலே, உங்களால் அல்ல, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் நாம் கிதியோன் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த கிதியோன் பலவீனனாக இருக்கிறான். அவரை காட்டிலும் பலத்த சத்துருக்கள் அவரை மேற்கொள்ளுகிறார்கள். மேற்கொள்ளும் பொழுது அந்த அவருடைய இஸ்ரவேல் வம்சத்தை மீதியானியர் என்றதான பலத்த சத்துருக்கள் ஆளுகை செய்கிறார்கள். அவருடைய ஆசீர்வாதங்களை திருடுகிறார்கள், விளைச்சலை கெடுத்து போடுகிறார்கள். அப்போ கிதியோனுக்குள்ளே ஒரு ஆதங்கம், இது எப்போ தீரும், இந்த சத்துருக்கு எடுத்து நாங்கள் எப்போ விடுதலை பெறுவோம் என்று சொல்லி ஒரு கவலை இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அந்த நேரத்திலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி கர்த்தர் அவரை சொல்லுகிறார், அவரை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல உன் சத்துருக்கள் என்கிற அந்த மீதியானியரை நீ முறியடிக்க உன்னை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நடந்தது என்ன? கிதியோன் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு படையை வைத்துக்கொண்டு, ஒரு 300 பேரை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய சத்துருக்களை அவர் ஜெயிக்க முடிந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் பலவீனப்படுகிற நேரங்களிலே கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் சந்திக்கிறதான கடினமான சூழ்நிலைகள், நம்மை காட்டிலும் பலத்த சத்துருக்கள் நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது சில நேரத்தில் நாம் பயந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை பலப்படுத்துகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே, மகளே, உன்னை பலப்படுத்துகிற நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னால் செய்ய முடியாது, ஆனால் உன்னை பலப்படுத்துகிற என்னாலே உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிதியோனை கர்த்தர் பலப்படுத்தினார். அநேக நாட்களாக அவருடைய விளைச்சலை கெடுத்து கொண்டிருந்த, அவர் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருந்த, ஆளுகை செய்து கொண்டிருந்த பலத்த சத்துருக்களை கிதியோனை கொண்டு கர்த்தர் முறியடித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்தெந்த சோதனைகளை பார்த்து நீங்கள் பயந்து போகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பயமுறுத்துங்கிற நிம்மதியை கெடுக்கிற மீதியானுடைய கிரியைகள் என்னென்ன இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையிலே மீதியானியராய் எந்த காரியம் இருக்கிறது, உங்களுடைய விளைச்சலை, உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கக்கூடிய சத்துருக்கள் யாராயிருந்தாலும், உங்களை காட்டிலும் பலத்தவர் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருவை முறியடிக்கக்கூடிய பலனை நான் உனக்கு கொடுப்பேன், உன்னால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாம் சொல்லிக்கொண்டே இருப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் பலவீனர், ஆனால் அவருடைய பலவீனத்திலையும் கர்த்தருடைய கிருபை அவரை பலப்படுத்தினதினாலே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதுமாக கர்த்தருடைய நாமத்திற்கு என்று வல்லமையுள்ள சாட்சியாய் அவர் வாழ்ந்தார். கிதியோனை பலப்படுத்தின கர்த்தர், பவுலை பலப்படுத்தின கர்த்தர், என்னை பலப்படுத்தின கர்த்தர் உங்களையும் பலப்படுத்தி உங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, பலவீனனான கிதியோனை ஆண்டவரே நீர் பலப்படுத்தினீர். ஆண்டவரே, சத்துருவை முறியடிக்கக்கூடிய கிருபை கொடுத்தீர். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவரே நீர் பலப்படுத்தினீர்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த 2 பரிசுத்தவான்களை பலப்படுத்தின கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பாழாக்கி விடுகிற எல்லா விதமான ஆண்டவரே சத்துருவின் கிரியைகள் இருந்தும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வருகிற எல்லா விதமான சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.